திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வத்திக்கானில் நடைபெற்ற ஒரு சந்திப்பில் லா சிவில்டா கத்தோலிக்கா என்ற இதழின் எழுத்தாளர் குழு மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர்களை சந்தித்தார். சவால்களும் முரண்பாடுகளும் நிறைந்த உலகில் பத்திரிகையாளர்களின் பங்கு குறித்து அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நாம் வாழும் இந்த சிக்கலான சமூகத்தை வாசகர்கள் நன்கு புரிந்து கொள்ள நீங்கள் எழுதும் கட்டுரைகள் உதவும். 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமது கவனத்துக்கு கொண்டு வந்த காலத்தின் அறிகுறிகளை தேடும் முயற்சியில் அதன் ஆற்றலையும் குறைபாடுகளையும் மதிப்பிட வேண்டும். மேலும் அவர் குறிப்பிடுகையில், உலகம் பெருமளவில் தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ளும் இக்காலத்தில் ஊடகங்கள் எப்போதும் ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களின் குரலாகவும் நம்பிக்கையின் தூதர்களாகவும் இருக்க வேண்டும் என்றார். பிறர் மீதும் எதிர்காலத்திற்கான அவர்களின் தேவைகள் மீதும் அக்கறையற்றவர்களின் அலட்சியத்திற்கு எதிராக நிற்பது என்பது இதன் பொருள். புதிய பாதைகளில் நடக்க இனி சாத்தியமில்லை என்று நம்புபவர்களின் ஏமாற்றத்தை வெல்வதும் இதன் பொருள். பத்திரிகையின் முக்கியத்துவம் மற்றும் சமூகத்தை வடிவமைப்பதில் அதன் பங்கு குறித்து திருத்தந்தை லியோ அவர்கள் பேசுவது இது முதல் முறை அல்ல. அவரது முதல் பொது சந்திப்பு நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்களுடன் நடைபெற்றது. அதில் அவர் உலகெங்கிலும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்களை விடுவிக்க நேரடியாக அழைப்பு விடுத்தார். உண்மையை சொல்ல முயன்றதற்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்களோடு திரு அவை ஒன்றி நிற்கிறது என்பதை வெளிப்படுத்த என்னை அனுமதியுங்கள். இந்த வார்த்தைகள் மூலம் சிறையில் உள்ள பத்திரிகையாளர்களை விடுவிக்கவும் நான் அழைப்பு விடுக்கிறேன். உலகெங்கிலும் பல நாடுகளில் பேச்சு சுதந்திரம் மற்றும் பத்திரிகை சுதந்திரம் குறித்த உரையாடல்கள் சவாலுக்குட்படுத்தப்பட்டு வருவதால் இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது.